அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த உரசல்களுக்கிடையே மீண்டும் ஒரு முறை இந்தியா ஒரு வெற்றியை அடைஞ்சிருக்கு நண்பர்களே. அமெரிக்காவை பிடிச்சி மடக்கி உட்கார வச்சு அமெரிக்காவோடு ஒரு 10 வருடத்துக்கான டிஃபென்ஸ் ஒப்பந்தத்தை, பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா கையெழுத்திட்டிருக்குது. இதை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கையெழுத்திட்டிருக்கிறாரு. இது எங்கே நடந்தது, இந்த 10 இயர் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன கவர் ஆகுது, இது எப்படி இந்தியாவுக்கு பலமளிக்கிறதாக இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க. நேற்றைய தினம் மலேசியாவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பாதுகாப்பு தொடர்பான மாநாடு நடந்தது நண்பர்களே. அதில் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியான பீட் ஹெக்ஸட் அப்படிங்கிறவரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தான் கடுமையான முட்டல் மோதல் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா. இந்த சூழ்நிலையில் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பீட்டுக்கிட்ட தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுகிற உரசல்கள் நல்லதுக்கு அல்ல. நீங்கள் மேலும் மேலும் இந்தியாவை பகைத்து கொண்டே போகிறீங்க. இது உலகத்துக்கே நல்லது இல்லை. நீங்கள் என்ன சீனா மேலே வர்றது தான் விரும்புகிறீங்களா அப்படின்லாம் அப்பொழுது கேள்விகள் எழுந்ததாக கூறப்படுது நண்பர்களே. இந்த மீட்டிங்கில் ஏற்கனவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பாதுகாப்பு தொடர்பாக பல ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த மீட்டிங் நடந்திருக்குது. இந்த மீட்டிங்கில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவும் அமெரிக்காவும் இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதான் இதில் மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லை, வழக்கமான டிஃபென்ஸ் தொடர்பான விஷயங்கள், நம்மளோட மிலிட்ரி அங்கே போகிறது, அவங்களுடைய பேசிஸ் போகிறது, அவங்களுடைய இராணுவம் முப்படைகள் நம்முடைய பேசிஸில் ரீஃபியூவலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது, இது போன்ற பல விஷயங்கள் இதில் உள்ளடக்கியிருந்தாலுமே கூட மிக முக்கியமாக இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் தான் இதில் மிக முக்கியமான ஷரத்தாக கருதப்படுது. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு அமெரிக்கா தனக்கு கிடைக்கிற உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்வது, அதே போல் இந்தியாவும் அமெரிக்கா தொடர்பாக அமெரிக்காவுக்கு எதிராகவோ அல்லது அமெரிக்க நட்பு நாடுகளுக்கு எதிராகவோ நமக்கு கிடைக்கிற உளவு தகவல்களை அமெரிக்காவோடு ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த ஒப்பந்தம். சுருக்கமாக சொன்னோம்னா இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கருதப்படுது. ஏன் அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக இப்பொழுது பல நாடுகள், குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் காய் நகர்த்துறதை நாம் பார்க்க முடியுது. இதில் மிக முக்கியமான குற்றவாளியே யார்? அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய சிஏஏ தான் நம்முடைய பிரதமர் மோடியைவே கொல்வதற்கு திட்டமிட்டது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வெளிவந்திருக்குது இல்லையா. இதோடு இல்லாமல் அமெரிக்கா பல விஷயங்களில் இந்தியாவுக்குள்ள ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பலவிதமாக முயற்சி செய்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வந்திருக்குது இல்லையா. இந்த மாதிரியான வேலைகளுக்கு இந்த ஒப்பந்தம் இன்னைக்கு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுடைய இந்த மாதிரியான களியாட்டங்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தும். முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நாம் சொல்ல முடியாது, தடையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உளவு தொடர்பான சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கிறதால இந்தியாவுக்கு எதிராக, இந்திய தலைமைக்கு எதிராக அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் பணியாற்றுவது இனி சற்று கடினமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே கருதப்படுது. இது இன்றைய முதல் செய்தி நண்பர்களே. இன்றைய இரண்டாவது செய்தியாக நாம் எது பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹமாஸ் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு காசாவை கையில் வச்சிருக்கு இல்லையா, அந்த அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் மீண்டும் மோதல்கள் தொடங்கி இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னிலையில் ஹமாஸ் தீவிரவாத இயக்கமும் இஸ்ரேலும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. அதன்படி ஹமாஸ் இஸ்ரேலியர்களை தான் பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கல, அவங்களெல்லாம் நான் விடுவிச்சிருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. அதுக்கு இஸ்ரேல் ஒவ்வொரு இஸ்ரேலிய பிணை கைதிக்கும் கைமாறாக இஸ்ரேல் எத்தனை பாலஸ்தீனியர்களை ஜெயிலிருந்து வெளிவிடணும் அப்படின்லாம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதில் 20 பேர் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த 20 பேர்த்த ரிலீஸ் பண்ணிச்சு ஹமாஸ். ஆனால் மேலும் 33 பேருடைய
சடலங்கள், அவர்கள் இறந்து விட்டார்கள், அவங்கள சடலங்கள் கையில் இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த சடலங்களை ஹமாஸ் வந்து திருப்பி கொடுப்பதில் தாமதத்தை செய்து கொண்டே வருது. இதில் வந்து இஸ்ரேல் கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக ஹமாஸ் வந்து தன்னுடைய இராணுவ தளவாடங்களை எல்லாம் கையளித்து விட்டு தாங்க வந்து ஹமாஸ் வந்து காசா ஸ்ட்ரிப்பை விட்டு நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லி காசாவுடைய கண்ட்ரோலை ஒரு சர்வதேச கமிட்டியிடம் வழங்குவது அப்படின்னு அந்த ஒப்பந்தம் சொல்லுது இல்லையா, ட்ரம்ப் முன்னாடி கையெழுத்து போட்ட ஒப்பந்தம். ஆனால் இப்பொழுது ஹமாஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் எங்கள் துப்பாக்கியெல்லாம் நாங்கள் விட்டுட்டு போக முடியாது, காசா எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய டென்ஷனாக உருவாகி இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி ஹமாஸ் செய்த இன்னொரு விஷயம் உலக தலைவர்களை எரிச்சலூட்டி இருக்குது, அவர்களுக்கு கவலை அளித்திருக்குது அப்படின்னு சொல்லணும். அது என்னன்னா, காசா ஸ்ட்ரிப்லேருந்து இஸ்ரேலுடைய இராணுவம் வெளியேறிய உடனே காசா ஸ்ட்ரிப்பை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தது ஹமாஸ் இஸ்லாமிய தீவிரவாத இயக்கம் இல்லையா. அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனியர்களை பிடிச்சு கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு அவர்களை பொதுமக்கள் முன்னாடி அடித்து கொண்டிருக்கிறாங்க, துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இதில் நூற்றுக்கணக்கானோரை, அதுவும் பெண்கள் சிறுவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோரை ஹமாஸ் இந்த மாதிரி யாரை காசா ஸ்ட்ரிப்பில் வாழுகிற பாலஸ்தீனியர்களை சுட்டு கொண்டுச்சு அப்படின்னு செய்திகள் வந்ததோடு இல்லாமல் அதையெல்லாம் வீடியோ எடுத்து தாங்களே காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கிற ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துடைய தீவிரவாதிகள் இருக்காங்களே அவங்களே வீடியோ எடுத்து வெளியிட்டாங்க. எதுக்கு இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் பாலஸ்தீன இஸ்லாமிய மக்களையே பிடிச்சு கொள்ளுது அப்படின்னு விசாரித்த போது தான் அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்திருக்குது பத்திரிகையாளர்களுக்கு. அது என்னன்னா, ஹமாஸ் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்களாம், இப்போ அவங்க சுட்டு கொள்கிறாங்கல்ல, நூற்றுக்கணக்கானோரை கொண்டிருக்கிறாங்க இது வரைக்கும், அவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு உளவு சொன்னவங்க, இஸ்ரேலுடைய உளவாளிகள் அப்படின்னு சொல்லி அவங்கள நடு ரோட்டில் வச்சு நூற்றுக்கணக்கானோரை சுட்டு கொண்டிருக்குது இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள். இதை கண்டு உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. இதையெல்லாம் பார்த்து தான் முதல்ல ஹமாஸுக்கு கண்ட்ரோலை விட்டு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத உலகம் புரிஞ்சுக்கிச்சு. இப்போ வெளிப்படையாகவே ஹமாஸ் தீவிரவாதிகள் என்ன சொல்கிறாங்க, காசா எங்கள் கையில் தான் இருக்கும், நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது போக ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலியர் பிணை கைதிகள் 33 பேர்த்தோட சடலங்களை திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அதை முழுசாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் கடுப்பான இஸ்ரேலுடைய பிரதமர் சரி காசாக்குள்ளே வந்து அடித்து நவுத்துங்கடா அப்படின்னு சொல்லி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்குது. ஒரு சில இடங்களில் காசாவுக்குள்ள இஸ்ரேலிய இராணுவம் புகுந்து ஹமாஸ் தீவிரவாதிகளோடு சண்டையிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது. அதில் 104 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க காசா ஸ்ட்ரிப்பில் அப்படிங்கிற கவலைக்குரிய செய்தியும் வெளியாகி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது காசா ஸ்ட்ரிப்பில் வாழ்கிற மக்களே ஹமாஸை கண்டு அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னும், இதையெல்லாம் பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு இஸ்ரேல் ஒன்று ஹமாஸ் அங்கேருந்து வெளியேறணும், பூரா ஆயுதங்களை அவங்க வந்து ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும், அது அந்த காசா ஸ்ட்ரிப்புடைய கண்ட்ரோல் ஒரு மேனேஜிங் கமிட்டி கைக்கு போகணும், சர்வதேச கமிட்டி கைக்கு. இல்லையா நாங்கள் திரும்பி உள்ள பூந்து ஹமாஸை அழிக்கிறது வரைக்கும் இந்த போர் தொடரும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது எல்லாருக்குமே கவலை அளிக்கிற விஷயமாக இருக்குது நண்பர்களே. ட்ரம்ப் போட்ட ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்து இன்றோடு 9 நாள் ஆகுது. 9 நாளுக்குள்ள ட்ரம்ப்போட ஒப்பந்தத்தை ஹமாஸ் தீவிரவாதிகள் ஊற்றி மூடிட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை. இனி வரும் நாட்களில் மீண்டும் காசா ஸ்ட்ரிப்பில் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கும் போர் மூளும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேங்க. பாய் பாய்.